ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டுருக்க இந்த இடம் தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கும் எருமப்பாளையம் என்ற இடம். அங்கே ஏரிக்கரை அப்படின்ற இடத்துல ஸ்ரீமத் ராமானுஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கா. இந்த இடமே அப்படி ஒரு அமைதியான இடம். சுத்தீர மலைகள் நடுவில் இது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது இந்த இடம். அதில் மணிமண்டபம் கட்டியிருக்கா. அவ்வளோ தெய்வீகம், அமைதியான இடம், அப்படியே பக்தி பொங்குற இடம் இது. இதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னால், அந்த கோவிலில் இந்த இடத்தையே சுற்றி பார்க்குறதுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய இடம். அங்கே 4 சன்னதிகள் இருக்குது. அந்த 4 சன்னதிகளும் போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கெல்லாம் பக்தர்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி, அதாவது வயசானவா, முடியாதவா, அவளுக்கெல்லாம் பேட்ரி கார் வசதி பண்ணியிருக்கா. அதுக்கு நம்ம ஏதோ அமௌண்ட் பே பண்ணணும். அது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான். இங்கே இருக்கிற சன்னதிகள் என்னென்னா, சுவாமி ராமானுஜரோட வாழ்க்கையில் முக்கியமாக இடம்பெற்ற 4 ஊர்கள். ஒன்று திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதியோட சன்னதி, இன்னொன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளோட சன்னதி, இன்னொன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாளோட சன்னதி, இன்னொன்று மேல்கோட்டை செல்வநாராயண பெருமாளோட சன்னதி, அதாவது திருநாராயணபுரத்தில் சம்பத்குமார் பெருமாளோட சன்னதி. அது தவிர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இந்த ஏரியாவில் நடுவில் பெரிய மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்துக்கு நிறைய படிக்கட்டெலாம் இருக்குது, அது வழியாக போகலாம். இல்லைன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதுலேயும் போகலாம். நம்ம அதை போய் அந்த மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னா, அது ஒரு பெரிய ஹால். அதில் சுவாமி ராமானுஜரோட திருமேனியை சேவிக்கிறோம். பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே நமக்கு கண்ணில் ஜலம் வந்துடும் சுவாமியை பார்த்தோன்னே. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு கம்பீரம், தெய்வீகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.